நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், ஜந்தர் மந்தரில் இளைஞர் காங்கிரசினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, நீட் அந்த முறைகேடுகளுக்கு பிறகு நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். அதே போல மறுதேர்வு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில மற்ற மாணவர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் என அனைத்து வகையிலும் நீட்டுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் அங்கங்கே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில இன்றைய தினம் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய மாணவர் சங்கம் சார்பாக இந்த போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அதே போல இளைஞர் காங்கிரஸ் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் போன்ற அனைத்து இந்த பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல இதற்கான காரணம் பாஜக தான் எனவும் பாஜக அரசை குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா அவர்களுக்கு இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஜந்தர் மந்தர் விட்டு பேரணியாக சென்று விடக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தடுப்புகளை மீறி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில டெல்லியினுடைய காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போல பாஜக ஆளும் மாநில அரசுகளில் இவ்வாறு இந்த தேர்வுகளின் போது விடை தாக்கல் செய்வது அதே போல ஆள் மாறாட்டம் போன்ற பல்வேறு அந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டி காங்கிரசினுடைய மற்ற தலைவர்கள் கூட அவர்களுடைய அந்த கருத்துக்களை புகார்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மற்ற மாணவர்கள் சங்கம் சார்பாகவும் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாடாளுமன்றம் தற்போது டெல்லியில் தொடங்கி கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இளைஞர் காங்கிரஸ் இந்த போராட்டம் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. நீட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டங்களை முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.